ராவண மனசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது இதாங்க பார்க்க போகிறோம். மகர ராசி நேயர்கள் எல்லாமே அந்த ஏழரை முடிஞ்சு புது லைஃபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுது இன்னும் ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா இன்னும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 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 30 நாள், அங்கே ஒரு 29 55 ஒரு 60 65 நாளில் ஒரு ஏழரை சனியோட பெரிய மாற்றம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே நடக்க போகுது. அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் எனக்கு கீழே மெசேஜ் போடுறீங்க. ஏழரை சனி முடிஞ்சோடனே என்ன நடக்கும்லாம் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த 2 மாதம் நாங்கள் என்ன பண்ணோம் அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது போடுறீங்க. பட் இந்த 2 மாதத்தோட கிரக நிலைகளை இப்போ நம்ம மேஜராக பார்ப்போம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த 2.5 மாதம், அதாவது மெயினாக இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட மகர ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட 2ஆம் இடத்துல உங்களோட சனி பகவான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் அண்ட் ராகு, அதாவது உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் உங்களோட தைரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் அண்ட் ராகு இருக்காரு. அங்கே சுக்கிரன் பவர்ஃபுல்லாக உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. உங்களோட 4ஆம் இடத்துல ஒரு கிரகமும் இல்லை. 5ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி ஆறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, அவரும் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. 7ஆம் இடத்துல யாரும் கிடையாது. 8ஆம் இடத்துல யாரும் கிடையாது. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல யாரும் கிடையாது. 11ஆம் இடத்துல யாரும் கிடையாது. 12ஆம் இடத்துல யாரும் கிடையாது. இதுதான் உங்களோட இந்த மாசத்தோட கிரக அமைப்பு. இப்ப உங்க ஜென்மத்துல இருக்கக்கூடிய புதன் அண்ட் சூரியன், இவங்க 2 பேரும் யாரு? ஜென்மம்னா உங்களோட எண்ணம், செயல், சிந்தனை, உங்களோட உங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுல உங்களோட 6 9 கூடைய புதன் பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களோட 8ஆம் அதிபதியான சூரியன் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சூரியன் யாருங்க? உங்க ராசிக்கு பரம எதிரிங்க. உங்க ராசியோட பெரிய பிரச்சனை பண்ணக்கூடிய பர்சனே யாரு அப்படின்னா சூரியன் தான். அவர் உங்களோட ஜென்மத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் அதிபதியும் உட்கார்ந்துருக்காரு. ஒரு இடத்துல ஜாதகத்தோட 6 8ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இப்போ 6ஆம் இடம்ங்கிறது உங்களோட எதிரி, நோய், கடன், இது சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களோட மண்டையில உட்கார்ந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சூரியன்கிற 8ஆம் இடம்ங்கிறது தீராத பிரச்சனை, தீராத வம்பு, வழக்கு, கோர்ட்டு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆக்சிடென்ட், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க ஜென்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ உங்களோட மண்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. பயங்கர திங்கிங்கா இருக்கும். என்னடா அது இன்னும் ஒரு மாசத்து 2 மாசத்துக்குள்ள எப்படிடா இவ்வளவு பெரிய நம்ம வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள், இவ்வளோ 7 7.5 வருஷமா நம்மளை வச்சு செஞ்சிருக்கிற சனி, இதோட பாதிப்பு எப்படி இவங்க 2 மாசத்துல எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அப்படியே சனி உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை அப்படியே பரட்டி போட்டு போயிடும். அப்படியே ஒரு 10 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா லாட்டரி சீட்டு விழுந்தாதான் இதெல்லாம் நடக்கும். என்ன இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி? எல்லா ஜோசிக்காரன் கதையா விட்டு தள்ளுறாங்க. இப்படிங்கிற ஒரு எண்ண ப்ரெஷரு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏக்கம், எப்படியாவது நம்மளோட வாழ்க்கை மாறிடாதா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணியாவது சேஞ்சஸ் வந்துடாதா, இவங்க இந்த ஜோசிகாரங்க சொல்றாங்க எப்படியாவது இது உண்மையாயிடக்கூடாதா, உண்மையானா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஏக்கம், அந்த கனவு, இது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறது என்னென்னா உங்களோட வாழ்க்கை நல்லாகணுங்கிற ஒரே விஷயம் தாங்க எல்லாரும் வேண்டிக்கிறதுங்க. அதுக்கான பலன்கள் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். உங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி உங்களை ஆசையை தூண்டி யாருக்கும் ஒன்றும் ஆக போகிறது. நடக்கக்கூடிய விஷயங்கள் இது வரைக்கும் பாரம்பரியமாக 30 வருஷம், 200 வருஷம், 400 வருஷமா முன்னோர்கள் எழுதி வச்ச விஷயங்கள், நடந்த ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை தான் எடுத்து நாங்கள் சொல்லிட்டு வரோம். கண்டிப்பாக மகர ராசிக்கு இந்த 7.5 சனியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதான் பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக உங்களோட 6ஆம் அதிபதி ஜென்மத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களோட 8ஆம் அதிபதி ஜென்மத்தில் இருக்கிறதுனாலும் மென்டல் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 மாதங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. புரியுது, நீங்கள் திட்டுறது புரியுது, எப்படா முடியும் இவ்வளோ கடனில், பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அதே மாதிரி உங்களோட 2ஆவது இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். 2ஆம் இடம்ங்கிற தன, குடும்ப, வாக்குஸ்தானம். அங்கே போய் சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவாருங்கன்னா உங்களோட வருமானத்தை கண்டிப்பாக கெடுப்பாரு. வருமானம் தடைப்படும். அதே மாதிரி உங்களோட பேச்சில் நிதானம் இருக்கணும். பேச்சில் பிரச்சனையை கொடுப்பாரு. அதே மாதிரி யாருக்கும் சூரட்டி கையெழுத்து இந்த தனிப்பயிற்சி நடக்கிற வரைக்கும் நீங்கள் போடக்கூடாது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு. அன்வான்டான டாபிக், அன்வான்டான பிரச்சனை, தினம் டார்ச்சர், சண்டை கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் தான் உங்களோட வார்த்தைகளை பார்த்து இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கணுங்க. இப்போ ஒரு தெருவோடக்காரனில் ஒரு வெறி பிடிச்ச ஒரு நாய் ஒன்று இருக்குது, அது கடிக்கும்னா எவ்வளோ அலர்ட்டாக நீங்கள் அந்த இடத்துல போவீங்க. ஒரு மழை பெய்ய போகுது அப்படின்னா எவ்வளோ
அலர்ட்டாக குடை எடுத்துகிட்டு போவீங்க. போய் மழையில் நனைஞ்சதுக்கப்புறம் குடையை போய் தேடுவீங்களா? தேட மாட்டோம் இல்லைங்களா? இப்போ நாங்கள் எல்லாமே இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் தான் அந்த இடத்த வந்து அலர்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வலுத்திருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு அந்த இடத்துல பிரம்மாண்டமான ராகு உட்காந்துருக்கு. அப்போ உங்களோட முயற்சியை பிரம்மாண்டமாக பண்ணுவார். முயற்சி 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 இந்த ராகு லாஸ்ட்டு ஒரு 1.5 வருஷமாக உங்களை முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதை எடுத்தாலும் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றிடாதா அப்படிங்கிற முயற்சி நீங்கள் கண்டிப்பாக அந்த ராகு உங்களை பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வச்சுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல உங்களுக்கு ராகு கொடுக்குற தைரியம் தாங்க உங்களை வாழ்க்கையை இந்த 1.5 வருஷமாக உங்களை எழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ராகு வந்து பிரம்மாண்டமான முயற்சி, பிரம்மாண்டமான அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ அந்த குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்னா சுக்கிரன் வீட்டில் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். இப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறாங்க. அதாவது உங்களோட 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையும் 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலையும் உட்காந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ ராகுவுடன் சேர்ந்த சுக்கிரன் உங்களோட 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 5 10 கூடிய வருங்க. 5 மனசு, காதல், உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராகுவோட சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமாக ஆசையை தூண்ட வைப்பார். பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. உங்களோட காம சிந்தனைகள் பிரம்மாண்டமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். காதல் வயப்படுறது அதிகமாக இருக்கும். ராகுவோட சேர்ந்துருக்கிற சுக்கிரன்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஆசையை பயங்கரமாக தூண்டி கவுத்து விட்டுருவார். ஸோ அதனால் ஆசைகளை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் சனி பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 4ஆம் இடம்ங்கிறது அம்மா, வண்டி, வீடு, வாகனஸ்தானம். ஸோ அம்மா சம்மந்தப்பட்ட கடன் பிரச்சனை, நோய் உண்டு, அம்மாவோட சண்டை உண்டு, சின்ன சின்ன சண்டைகள் உண்டு. வண்டி வச்சுருந்தீங்கன்னா வண்டிக்கு சின்ன சின்ன செலவுகள், உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட கடன் பிரச்சனை, வீடு சம்மந்தப்பட்ட தடங்கள், இந்த வீடு மாறுறது, வீட்டு ஹவுஸ் ஓனரோட பிரச்சனை, எப்படா இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் போகிறோம்னு நீங்கள் நினைக்கிறது, வீட்டில் சின்ன சின்ன பஞ்சாயத்துகள், கதவு உடையிறது, பூட்டு தாள் உடையிறது, அது கொண்டு இது கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நிறைய பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குருவும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால குரு வந்து 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட விரயம் கண்டிப்பாக உண்டு, சுப விரயம் உண்டு. யாராவது குழந்தைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டயத்தில் வந்து இந்த சுக்கிரனும் உச்சமடைகிறாரு. 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறாரு. அவரும் குருவும் பரிவர்த்தனை, குழந்தைக்கு அதிபதியான குருவும் பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் மகரத்துக்கு குழந்தைக்கு அதிபதியானாலும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு யாருன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிறதுனால கண்டிப்பாக விரயம் செய்து குழந்தை உருவாக்கி கொள்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விரயம் உண்டு. நிறைய பேருக்கு பரம்பரை சொத்து சம்பந்தப்பட்ட விரயம் உண்டு. பரம்பரை சம்பந்தப்பட்ட பிரம்மாண்டமான உங்களுக்கு யோசனையை கொடுத்து அதுக்காக பெரிய எண்ணங்கள்லாம் கொடுத்து விரயத்தை பண்ணி உங்களை அடைய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 6ஆம் அதிபதி ஜென்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நோய், எதிரி, கடன் சம்பந்தப்பட்ட எண்ணம், அது சம்பந்தப்பட்ட மென்டல் ப்ரெஷர் கண்டிப்பாக உண்டு. 7ஆம் அதிபதி 2 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு மாறிக்கிட்டே இருப்பாருங்க. 2 நாள் நல்லா இருக்கும், 2 நாள் அடி வாங்கும். ஸோ ஒரு 6, 8, 12 இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு உட்காரும். ஜென்மத்தில் உட்காரும்போது டென்ஷனாக இருப்பீங்க. மற்ற டைம் 7ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஓடிடுங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதி ஜென்மத்தில் உட்கார்றதுனால தேவையில்லாத ரொம்ப நாளாக இழுத்தடிக்கக்கூடிய வழக்கு, நோய், பிரச்சனை இது சம்மந்தப்பட்ட மென்டல் ப்ரெஷர் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. டோட்டலாக மென்டல் டிப்ரெஷன் ஜாஸ்தியாக உங்களுக்கு இருக்கும். மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். 9ஆம் அதிபதி 6க்கும் 9க்கும் அதிபதியாக புதன் ஜென்மத்தில் இருக்கிறதுனால அப்பா சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன செலவுகள், அப்பாவுக்காக மருந்து செலவு பண்ணுறது, அப்பாவோட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் உண்டு. ஏன்னா அந்த இடத்துல கேது உட்காந்துட்டு இருக்கிறதுனால உங்களோட பாக்கியங்கள் எல்லாத்தையும் சுருக்கிடுவார். அப்பாவோட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அப்பாவோட உடம்பை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களோட 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வலுத்திருக்கிறாருங்க. ஸோ அதனால வேலை மாற்றப்பட்ட சிந்தனை கண்டிப்பாக உங்களுக்கு மேலாகும். வேலையில் மாற்ற வைக்கலாமா, தொழிலை மாற்றலாமா, இதுலேருந்து அங்கே போகலாமாங்கிற பிரம்மாண்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய யோசிக்க ஆரம்பிப்பேன். நிறைய சான்சஸ், பிரைட்டான சான்சஸ் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்கும். கூட ராகுவோட சேர்ந்த சுக்கிரன்கிறதுனால கொஞ்சம் அதுக்கான அந்த பேட்டர்ன் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கான அந்த மூமெண்ட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இப்போ எதுவுமே பண்ணாதீங்க. சுக்கிரன் கொஞ்சம் ராகுவை விட்டு வெளியில் போனோடனே சனியும் மாறினதுக்கு அப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட வேலை மாற்றம் நிரந்தரமாக ஒரு நல்ல அழகான ஒரு மாற்றமாக ஸ்மூத்தாக உங்களோட லைஃப் அடுத்த லெவலில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும். இப்போ ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அது ராகுவோட சேர்ந்திருக்க சுக்கிரன் தான் பிரம்மாண்ட முயற்சியை மாயை அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஏதாவது பிஸ்னஸில் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களை பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசனைகள் எல்லாத்தையுமே கொடுக்கும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் சிம்பிளாக சின்னதாக வந்து பண்ணிக்கோங்க. பேஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பேஸ் எல்லாமே. இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் ரெடியாக போகிறீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாறப்போகுது வாழ்க்கைங்கும்போது எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பீங்க. அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்குங்களா, அந்த டெவலப்மெண்ட்டை மட்டும்
அதை மட்டும் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பிரைட்டாக ஓப்பனாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட 11ஆம் அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாருன்னா 4க்கும் 11க்கும் உடைய அதிபதி வந்து போய் உங்களோட 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கா. உங்களோட மூத்த சகோதரர்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன், வரக்கூடிய லாபங்கள்லாம் வந்து தடங்கல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட 12ஆம் அதிபதி உங்களோட 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைக்காக விரயம் பண்ண போகிறீங்க. உங்களோட இது விரயம் கண்டிப்பாக குழந்தை, பூர்வீகம், குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விரயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற சொன்னேன். கண்டிப்பாக இந்த டயத்தில் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும்போது உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் போய் ஒரு விரயம் பண்ணி நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே இது மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் குழந்தை சம்மந்தமாக ஒரு விரயம் ஒன்று பண்ணிங்கன்னா குழந்தை நல்ல விதமாக மாறி உங்களுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் எங்கெங்கே பார்க்க போகிறாருன்னா உங்களோட 2ஆம் இடத்துலேருந்து உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வண்டி, வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால அந்த இடத்துல அம்மாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரு. வண்டி, வீடு, வாகனத்தில் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு. உங்களோட 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது போய் பார்க்குற இடத்த அழிப்பார். அப்படிங்கும்போது உங்களோட தீராத நோய்களை அவர் வந்து அழிக்கிறதுக்கான முயற்சிகள் உண்டு. அதே மாதிரி ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தால் சனி பகவான் அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட மூத்த சகோதரர்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கலாம். உங்களோட லாபத்தை அவர் கை வைக்கலாம். அதே மாதிரி வந்து 2ஆம் தாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி குரு வந்து உங்களுக்கு 3, 12ஆம் அதிபதியாகி இப்போ பாதி இதாகவும் போகிறதுனால குரு உங்களுக்கு அங்கேருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம் போது அப்பா சம்மந்தப்பட்ட விரயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான குரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குரு வந்து உங்களோட 2ஆம் இடத்தையும் வந்து அவர் தன்னோட 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குடும்பத்திற்கான விரயங்களை உங்களை பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் யோசிக்கோங்க. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட 2ஆம் இடத்துலேருந்து உங்களோட 3ஆம் இடத்துக்கு மாற போகிறாரு. அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் சனி பகவான் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் யோசிங்க. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு பார்த்துட்டீங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களோட எண்ணம், செயல், சிந்தனை எல்லாம் அந்த வீட்டை எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த வீட்டில் என்னென்னலாம் பண்ண போகிறோம், வாசகத்தை என்ன பண்ண போகிறோம், ஜன்னல் என்ன பண்ண போகிறோம், கட்டில் எங்கே போட போகிறோம், இது பண்ண போகிறோம், இப்படி தான் திங்கிங் இருக்கும்போது இந்த வீட்டை பற்றி நீங்கள் பெருசாக திங்க் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ இந்த வீட்டில் ஏதாவது ரெனோவேட் பண்ணுறதோ, இந்த வீட்டில் ஏதாவது கரெக்ஷன் பார்க்குறதோ, இந்த வீட்டில் சேஞ்சஸ் பண்ணுறதோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் சனி பகவானோட சிந்தனை எண்ணம் எல்லாமே உங்களோட 3ஆம் வீட்டுக்கு மாற போகிறாரு. ஸோ அதனால் அவரோட எண்ணமெல்லாம் வந்து மீனராசிக்கு கும்பராசியை பற்றின திங்கிங் போக ஆரம்பிச்சா உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிடுவார். ஸோ சனி உங்களுக்கு இப்போதைக்கு ரிவர்ஸ் ஆக போகுது. சனியினால் வரக்கூடிய ப்ரெஷர் உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதியோட வெளில போகுது. அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு மாதம் நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக கிராஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஜென்மத்திலேயே வந்து சூரியனும் புதனும் இருக்கிறதுனாலையும் 4ஆம் இடத்த சனி வந்து தன்னோட 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால படிக்கிறதுல குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வந்து படிப்பில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா கூடிய விரைவில் சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் மாறப்போகுது. கண்டிப்பாக படிப்பில் இந்த தடங்கள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது. நல்ல மார்க் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால கொஞ்சம் இந்த ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் கொஞ்சம் படிப்பில் எக்கச்சக்க தடங்கல்கள் வரும். படிக்கிறது ஏன்டா படிக்கிறோன்னு இருக்கும், படித்தா மண்டையில் ஏறலைங்கிற ப்ரெஷர் இருக்கும், மண்டை ஃபுல்லாக வந்து அந்த ஒரு பயம் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களோட படிப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபோக்கஸில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுக்கும். நல்லாவே படிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி மாதத்தோட 2வது பகுதியில் சூரியன் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 2ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன 13ஆம் தேதி 14ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது அங்கே சூரியன் சனி காம்பினேஷன் வரப்போகுதுங்க. சூரியன் சனி வந்து குடும்பஸ்தானத்தில் காம்பினேஷன் வரும்போது சூரியன் சனி சம்பந்தம் வந்து ஒரு பெரிய யுத்தம்ங்க. அந்த காம்பினேஷன் வரும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் உண்டு. வருமானத்தில் பெரிய தடைகள் இருக்கும். யாருக்கும் தயவு செஞ்சு சனி பகவான் இருக்கும்போதே நீங்கள் கையெழுத்து போடாது. சனியும் சூரியனும் சேர்ந்தும்போது யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் அடுத்த மாதம் பண்ணிடாதீங்க. பிப்ரவரி மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப அளந்து பொறுமையாக பேசுங்க. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் உங்களோட வாழ்க்கையே மாற போகிற இடத்துல தேவையில்லாத சண்டைகளை போட்டு மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்துட்டு அன்வான்டாக வந்து ஒரு ஃபேமிலியை போய் பிரிச்சுக்கிட்டு நிற்காதீங்க. ஒரு சில பேருக்கு சனி லாஸ்ட்டு போகும்போது அதை செஞ்சு விட்டு போயிடும். அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தைகள் நிதானமாக ஒரு மாதம், அதுவும் மெயினாக வந்து அடுத்த பிப்ரவரி 15லேருந்து பிப்ரவரி 30 அடுத்த மார்ச் 15 வரைக்கும் சூரியனும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ அந்த டயத்தில் உங்களோட வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு நீங்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு நியர்பை கோச்சார சனி சூரியன் காம்பினேஷன்ங்கிறதுனால உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பிரத்யங்கரா தேவி அல்லது
சரபேஸ்வரரை ஒரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போய் வணங்கி வந்தீங்கன்னா, உங்களோட இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள் தீபம் ஏத்தி வந்தீங்கனாலும் உங்களோட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அதேமாரி 9ல இருக்க கேதுவுக்கு நீங்க வந்து பிள்ளையார நீங்க வணங்கிக்கிட்டு வரலாம். மத்தபடி உங்களுக்கு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்குமான்னு தெரியாது. ஆனா, உங்களோட சனி பகவான் உங்களோட வாழ்க்கைய சேஞ்ச் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஸ்டெப் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சுருவாரு. ஸோ, அதுக்கான விஷுவல் நீங்க வந்து உங்க லைஃப்ல நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களுக்கு கண்கூடாக தெரிய ஆரம்பிக்கும். பட் அந்த ரிசல்ட் எல்லாமே மார்ச் 29க்கு அப்புறம் தான் மாறும். அதுவரைக்கும் கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் பொறுமை காத்து தான் ஆகணும். இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தாங்க. இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50-60% இல்ல 70% உங்க ஜாதகத்துல ஒர்க் பண்ணும். மெயினா இது எல்லாமே ஒர்க் பண்றது உங்க ஜாதகத்துல தசாபுக்தி என்ன மாரி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஜாதகத்தோட மெயின் வந்து தசாபுக்திங்க. தசாபுக்தி உங்களுக்கு நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா, கோச்சாரத்தோட ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். சப்போர்ட்டிவாவும் மாறிடுங்க. இதே உங்களுக்கு ஜாதகத்துல தசாபுக்தி நல்லா இல்ல. 6, 8, 12ஆம் தசாயோ, புக்தியோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த டயத்துல இந்த சனி பகவானோட இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே டபுள் பங்காகி உங்களுக்கு ப்ரெஷர ஜாஸ்தி பண்ணி குடுத்துரும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப வந்து சனி விலகுது இல்லைங்களா? இப்ப நீங்க திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானுக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலாம். அதே மாரி உங்க ஜாதகத்த புது வாழ்க்கை உங்களுக்கு மாறப்போகுதுங்க. கண்டிப்பா சொல்றேங்க, உங்களோட ஜாதகத்த நீங்க பார்த்து, அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள ஐடென்டிஃபை பண்ணி, அதை எரேஸ் பண்ணிட்டு நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா, உங்களுக்கு வரப்போற வாழ்க்கை வந்து பிரம்மாண்டமா, சூப்பரா, அழகா இருக்கும். நல்ல அடுத்த ஒரு 30 வருஷம் உங்க வாழ்க்கையில இந்த 7 சனியோட பிரஷர்ங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்காது. அந்த சின்ன சின்ன பரிகாரங்கள பண்ணிக்கிட்டீங்கன்னா, வரக்கூடிய தடங்கல்கள நீங்க வந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து படிக்கல்லாம் நீங்க மாத்தி ஏறிக்கிட்டே போகலாம். ஒரு புயல் அடிச்சு, ஒரு சுனாமி அடிச்சதுக்கு அப்புறம் சென்னை எப்படி இருக்குமோ, அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்போ உங்க வாழ்க்கை வந்து மார்ச் 29க்கு அப்புறம் இருக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாழ்க்கைய நீங்களே சீரமைச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போறீங்க. அதுக்கு உங்க ஜாதகத்த பார்க்க வேண்டியது அவசியமாகுது. உங்க பக்கத்துல இருக்க நியர்பை இருக்க ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்டயோ அல்லது கீழ இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரோ நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, பேஸ்ட் ஆன் பிரையாரிட்டி உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்த்து சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களுக்கு கைட் பண்ணேன். இந்த பரிகாரம்ங்கிறது வந்து பிரம்மாண்டமான திரும்ப திரும்ப சொல்றேங்க. நான் பெரிய பணக்காரன், நான் வந்து என்னால வந்து காசு செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி செலவு பண்றதுனால ஒரு யூஸும் வாழ்க்கையில நடக்க போறது கிடையாதுங்க. உங்க ஜாதகத்துக்கு தகுந்த கரெக்டான கோவில்கள் போணுங்க. அந்த கோவில்கள்ல போய் நீங்க சின்ன சின்னதா சாமிக்கு ஒரு அர்ச்சனை உங்க பேர்ல என்னென்னலாம் பண்ணணுங்கிறது தான் விஷயங்க. அத வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்ண உங்க பணம் இங்க எந்த பணத்த வச்சு உங்களால வாழ்க்கையில எதையுமே வாங்க முடியாதுங்க. அதாவது நல்ல உங்க வாழ்க்கைய பெரட்டி போடுறது அப்படிங்கிறது வந்து ஜாதகத்துல பணத்த வச்சு விளையாடவே முடியாது. ஜோசியக்காரர்கள் வேணா உங்க பணத்த யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய, அதனால உங்களுக்கு ஒரு விதமான யூஸுமே கிடையாது. கோவில் மட்டும் தான் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு. சரியான கோவில்கள உங்க ஜாதகத்த பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்துட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா உங்க ப்ராப்ளத்துக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குமான்னு தெரியாது. அத ஓவர்கம் பண்ற கேப்பபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆண்டவன் குடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. நன்றி, வணக்கம்.